அக்கா அக்கா, வா பானு. என்னக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியே படுத்திருக்கீங்க? சாப்பிடலையா? சமைக்கல பானு. அவர்தான் ஊர்ல இல்லையே, அதான் சமைக்கல. என்னது, அண்ணன் இன்னும் ஊர்ல இருந்து வரலையா? வேலூருக்கு போயிட்டு வந்துட்டாரா இல்லையான்னு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. இன்னைக்கு காலையிலே வந்துருவாருன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் வரல? அதான் எனக்கும் தெரியல. அவர் ஃபோன் பண்ணலன்னா என்னக்கா, நீங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இருங்க, நான் போய் ஃபோன் வேணாம் எடுத்து பானு, அவரே எனக்கு ஃபோன் பண்ணாத போது நான் இதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணணும்? என்னக்கா ஒரு மாதிரியே பேசுறீங்க? ஒருவேளை நான் நேத்து சொன்ன மாதிரி அண்ணன் நந்தினியோட வெளியூர் போயிட்டு வரலையே, அதை நினைச்சு வருத்தப்பட்டு பேசுறீங்களா? சச்ச, அந்த மாதிரி எண்ணம் எப்பவும் என் மனசுல வந்ததே இல்ல. எனக்கு இருக்கிற குழப்பம் இல்ல, நேத்து அவர் அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லாம போனாரு? இன்னைக்கு ஏன் அவர் வரல? சென்னைக்கு வந்துட்டாரா இல்லையா? சாப்பாடு வேணுமா வேணாமா? இத பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லலையேங்கிறது தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அர்ச்சனா, அம்மா வாமா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆ, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அடுப்புல குக்கர் வச்சுட்டு வந்திருக்கேன். உட்காருமா. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? நான் என்னத்த சொல்ல, எப்படி சொல்ல? உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு தான் நான் பதபதச்சு போய் வந்திருக்கேன். என்னம்மா நீ வந்ததும் வராததுமா இப்படி புலம்பிட்டு இருக்க? என்ன உன் பிரச்சனை? நேத்து ஆரம்பிச்ச நந்தினி விஷயம் அதானே? ஆமா, அதேதான். நான் கண்ட கனவு இருக்கே, பயந்து போய் தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா கனவு அது இதுன்னு குழப்புற? இத பாருமா, இந்த மாதிரி பேசுறதா இருந்தா இங்க வராதுன்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நானே ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், நீ வேற வந்து குழப்பிக்கிட்ட. சரி இரு, நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ண. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் என்னமா உன் மேல அக்கறை இல்லாமலாம் எதையோ வந்து சொல்றேன். நீயும் உன் வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்கீங்க, அதுல குழப்பம் பண்றதுக்கு நான் என்ன மூணாவது மனுஷியா? உன்னை பெத்தவம்மா. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் நான் தான். இது பாருமா, என் மேல இருக்கிற அக்கறையில ஏதாவது உளறிட்டு போவேன், கடைசியில அது எனக்கு பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. ஐயோ அர்ச்சனா, நான் கண்ட கனவு என்னன்னு காது கொடுத்து கேளுமா. நேத்திக்கு என்ன பேச விடாம வாய் அடக்கி என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டியா? அதே நினப்புல போய் படுத்தேன். விடிய காலையில பயங்கர கனவு. பதறி அடிச்சு போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்திருக்கேன். உன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கு ஜோசியத்தை துணைக்கு இழுத்துட்டு வந்து எதையாவது உளறிட்டு இருக்காத. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இல்ல இல்ல அர்ச்சனா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இத பார், மாப்பிள்ளை ஜாதகம், ஓன் ஜாதகம் இதெல்லாம் கொண்டு போய் ஜோசியர்ட்ட காட்டினேன். நான் கண்ட கனவு ஒருவேளை பலிச்சாலும் பலிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சுமா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, கனவு கண்ட நீ ஏன் இப்படி தொந்தரவு பண்ற? அப்படி என்னதான் கனவு கண்ட? நந்தினி கழுத்துல என் புருஷன் தாலி கட்டுற மாதிரியா கனவு கண்ட? ஒரு விதத்துல அப்படிதான். என்னம்மா சொல்ற? முதல்ல நான் என்ன கனவு கண்டேன்னு தெரியுமா? நீ பழைய புடவையோட பரட்டு தலையோட நரமாச கர்ப்பிணியா தார் ரோடு போடுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டேன். அப்ப பக்கத்துல இருக்க வண்டி உன் மேல ஏறுற மாதிரி இருந்துச்சா? இந்த கனவு கண்டது நான் பதறி போய் எழுச்சிட்டேன். ஓன் ஜாதகம், மாப்பிள்ளை ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட போனேன். ஜோசியரு, ஓ யோகத்தாலதான் உன் வீட்டுக்காரு தொழில பெரிய ஆளா வருவாராம். காரு பங்களான்னு எல்லா வசதியோடயும் இருப்பாராம். ஆனா நீ அந்த வசதியெல்லாம் அனுபவிக்க அவர் பக்கத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பதறி போயிட்டேன். இதுக்கு வேற பரிகாரம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். கடவுளை கும்பிடுறத தவிர இதுக்கு வேற எந்த பரிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என் சப்த நாடி அடங்கி போச்சு அர்ச்சனா. அதனாலதான் கண்ணு, உன்னை பார்க்கணும் நான் இங்க வந்தேன். இப்பவும் சொல்றேம்மா, அந்த பொண்ணு நந்தினியை நம்பாத. எப்படியாவது உன் புருஷனை அந்த நந்தினி கிட்ட இருந்து பிரிச்சிரு. இன்னொன்னு சொன்னாரு, உன் புருஷனு ஏதோ ஒரு தீய சக்தி சுத்தி சுத்தி வருதாம். இதையெல்லாம் நம்ப அர்ச்சனா. அது மட்டும் இல்லம்மா, நான் அவளை பத்தி விசாரிச்சேன். உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே அவ மாப்பிள்ளைய வளைச்சு போடுறதுக்காக அவரையே சுத்தி சுத்தி வந்திருக்கா. அவளை பார்த்தாலே தெரியல, அவன் நடவுட பாவனையெல்லாம் குடும்பத்தை கெடுக்கிற மாதிரியே இருக்காம்மா. எப்படியாவது உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கம்மா. மாப்பிள்ளை வராரு,
அவர்கிட்ட எப்படியாவது பக்குவமா பேசி அந்த நந்தினிய ஒதுக்குற வழிய பாரு. அர்ச்சனா அத்தை, என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்லா மாப்பிள்ளை. இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பிரியா குழந்தெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏதாவது ஐயோ பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. அர்ச்சனா, நீயே ஒரு மாதிரி இருக்க. உனக்கு அம்மாக்கும் ஏதாவது சண்டையா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நீங்க எப்போ வேலூர்ல இருந்து வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்தா இங்க பாரு, உனக்காக புது ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இருக்கட்டும், இதை பாரு, பட்டு புடவை. அதுவும் சாதாரண பட்டு புடவை இல்ல, காஞ்சிபுரம் பட்டு புடவை. நானும் நந்தினி வேலூர் போயிட்டு வந்தோம்ல, வர வழியில காஞ்சிபுரத்துல சாப்பிடறதுக்காக நிறுத்தணும். அப்ப நந்தினி தான் உனக்கு ஒரு பட்டு புடவை எடுக்க சொன்னா. அவளே தான் செலக்டும் பண்ணா. பாரு, இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கும். எப்படி எப்படி அத்தை இருக்கு? நல்லா இருக்குல்ல அத்தை? நல்லா இருக்கு மாப்பிள்ள. நேற்று கடைசி லாபத்துல நானே உனக்கு ஏதோ ஒன்று வாங்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நந்தினி தான் கரெக்டா காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு பொண்டாட்டிக்கு பட்டு புடவை வாங்கலாம் அப்புறம் எப்படின்னு கேட்டுச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அர்ச்சனா, தப்பா எடுத்துக்காத. நான் வேலூர்ல இருந்து காலையிலே வந்துட்டேன். ஷெட்ல நிறைய வேலை இருந்துச்சு. உன்கிட்ட சொன்னா மத்தியானம் வெயில நீ பாவன் சாப்பாடுலாம் கொண்டு வருவேன். அதனால தான் சொல்லல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நந்தினியை பார்க்கும்போது வெறும் கையோட போக முடியாதுல்ல. ஏன்னா நந்தினி கொடுத்த ஐடியாவில் தானே நம்ம 10 வண்டிங்களை விற்று அதனால ஒரு லாபம்லாம் சம்பாரிச்சோம். அதனால நந்தினிக்காக 2 பவுனில் ஒரு செயின் வாங்கி போட்டேன். ஹர்ஷனா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணா, சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படணும்னு நந்தினி சொன்னாங்க. ஆனால் நான் தான் அவங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன்னு அதான் சொல்லிட்டேன். இந்த நந்தி உன்னை பற்றி இன்னும் சரியாவே தெரியல அர்ச்சனா. நீ என்ன தப்பாக எடுத்துக்க போற? அப்புறம் அர்ச்சனா, இன்னொரு முக்கியமான விஷயம். நந்தினி நம்ம ஷெட்லேயே வேலைக்கு சேர்த்துட்டேன். உங்க மாப்பிள்ளையோட ஜாதகத்துல கோச்சாரப்படி கெட்ட கிரகங்களோட சேர்க்கை இருக்கு. அத தீய சக்திகள்னு கூட சொல்லலாம். அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு இடைஞ்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்னங்க திடுதுப்புன்னு நந்தினிய வேலைக்கு? பாவம் அர்ச்சனா நந்தினி. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனியில் அந்த மேனேஜரு உனக்கு தான் ஆம்பளை தோணும் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். நந்தினி இனிமேல் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுத்துச்சு. எனக்கும் மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. எங்கே போனாலும் ஆம்பளைங்க தொல்லை இப்படி தான் இருக்கும்னு ரங்கராஜன் சாரும் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். சரி பேசாமல் நம்ம ஷெட்லேயே வேலைக்கு வச்சுக்கலாமேன்னு சொல்லி தான் நான் வேலைக்கு சேர்த்துட்டேன். நந்தினியும் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இந்த நந்தினி பாரு, வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி எதுக்கும் அர்ச்சனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க செல்வோம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு உன்னை பற்றி சரியாவே தெரியல அர்ச்சனா. உன்னை சராசரி பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் தான் அர்ச்சனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா கண்டிப்பாக சந்தோஷப்படுவான்னு சொன்னேன். ஏன் அர்ச்சனா, நான் சொல்கிறது சரிதானே? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ச்சனா. நந்தினி மாதிரி ஒரு நிர்வாகி கிடைச்சது நம்மளுக்கு உண்மையிலே பெரிய அதிர்ஷ்டம் தான். நீ வேணா பாரு, நந்தினியோட புத்திசாலித்தனம், என்னோட உழைப்பு, குப்பரங்கனோட ஒத்துழைப்பு, உன்னோட ராசி எல்லாம் சேர்த்து கூடி சீக்கிரம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் நந்தினி கூட இன்னும் 6 மாசத்துக்குள்ள நீ கார் பங்களோட வசதியாக வாழ்வை சொல்லுவோம், அதை நான் நடத்தி காட்டுறேன்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு தெரியுமா? எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு அர்ச்சனா. இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவோம். அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் உங்க வீட்டு வாசல்ல வச்சு சொன்னேன், என் அர்ச்சனாவை கண்டிப்பா நான் ராணி மாதிரி வாழ வைப்பேன்னு. அந்த காலம் இன்னும் ரொம்ப தூரம் இல்லாத கூடி சீக்கிரம் வந்துடும். நீங்க வேணா பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாள் என் அர்ச்சனா மகாராணி மாதிரி வாழதான் போறா. அப்புறம் அர்ச்சனா, இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னொரு 1 வாரம் 10 நாள் இல்ல ஒரு மாசம் கூட வச்சுக்கேன், நம்ம 2 பேரும் கிளம்பி கோயம்புத்தூர் போய் நந்தினியோட வீட்டுக்காரை பார்த்து அவர்கிட்ட பேசணும். அவங்க 2 பேருக்குள்ள என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் அதை நம்ம பேசி தீர்த்து வச்சு அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ வைக்கணும். அது நம்ம பொறுப்பு, சரியா? ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க பண்ணி வச்ச கல்யாணம் தானே. நீங்க சமரசம் பேசினா கண்டிப்பா நல்லது நடக்கும். ஆமா அர்ச்சனா, இந்த பிரச்சனை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதா நான் அப்பவே பேசியிருப்பேன். சரின்னு சாரும் நான் சொல்றதை கேட்பாரு. ஏன்னா என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. என்ன எனக்கு தெரியாம போயிருச்சு. எது எப்படியோ அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து வாழ வைக்கணும். அது நம்ம பொறுப்பு. கண்டிப்பா ஏதாவது பண்ணணுங்க. சரி, வந்ததுல இருந்து நான் பேசிட்டே இருக்கேன். ஷெட்ல வேற பயங்கர வேலையா, ஒரே பசி. சாப்பாடு எடுத்து வை, நானும் அத்தையும் ஐயோ, சாப்பிடுறேன். நான் சமைக்கவே இல்ல. என்ன அர்ச்சனா? ஒரு 10 நிமிஷம் இருங்க, சீக்கிரமா சமைச்சிடுறேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. சரி.
நந்தினிக்கு செயின் போட்ட விஷயத்தை பத்தி மாப்பிள்ளை இப்பதான் உங்ககிட்ட சொல்றாரு. நீ என்னமோ உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டாருன்னு அவரை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட போய் சொல்றியா? இப்படிப்பட்ட புருஷனுக்காக பொய் சொல்றதுல எந்த தப்பும் இல்லம்மா. பார்த்தல, நானா ஏதாவது கேட்டனா? உன் முன்னாடி அவரா தானே நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னாரு. அதுதான் என் புருஷன். அவர் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை என் மனசுல ஆணித்தரமா இருக்கிறதுனால தான் நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். ஜோசியக்காரர் மட்டும் இல்ல, அந்த சாமியே நேர்ல வந்து என் புருஷன் என்ன கைவிட்டுருவாருன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். ஐயோ அர்ச்சனா, மாப்பிள்ளை நல்லவர் தான், தங்கமானவர் தான். அவரோட பெருமையை பத்தி எத்தனையோ பேர்கிட்ட நானே சொல்லிருக்கேனே. அப்படிப்பட்ட நல்லவர்கிட்ட தீய சக்தி வந்து சேரும்னு ஜோசியக்கார் சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ளை இப்ப வந்து சொல்றாரு அந்த நந்தினிக்கு ஷெட்லயே வேலை கொடுத்து வச்சிருக்கேன்னு. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. வேண்டாம்மா, நீ எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா சொல்லி அந்த நந்தினியை வேலை விட்டு எடுத்துரு. அவளை எப்படியாவது பணங்கணம் கொடுத்தாவது அனுப்பி வச்சிருங்க. அவளோட வாழ்க்கையை அவளே பாத்துக்கிட்டோம், விடுங்க. இத பாருமா, உன் முன்னாடியே தானே அவர் சொன்னாரு நந்தினி அவ புருஷனோட சேர்த்து வைக்கணும்னு. அப்படிப்பட்டவரா தப்பு பண்ணுவாரு? மத்தவங்களுக்கெல்லாம் மனுஷன் புருஷனா அமைஞ்சா எனக்கு அந்த சாமியே புருஷனா அமைஞ்சிருக்காரு. இனிமே நந்தினியை பத்தியோ இல்ல என் புருஷனை பத்தியோ இந்த வீட்டு பக்கம் தப்பா பேசிட்டு வந்துடாத. நீ என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லம்மா. அர்ச்சனா, ராணி, ஆகாஷ் சாப்பிட்டு முடிச்சுட்டான், தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணா, நீங்க இந்த தண்ணியை கொடுத்துருங்களேன். மாப்பிள்ள இருந்தாங்க தண்ணி. ஏன் மாமா இந்த வேலையை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? இருக்கட்டும் மாப்பிள்ள, பரவாயில்ல சாப்பிடுங்க. மாப்பிள்ள இன்னைக்கு கடைக்கு போலியா நீங்க? என்னம்மா பேசுறீங்க நீங்க? மாப்பிள்ள முத ஆபீஸ்க்கு போறாரு, நான் இருந்து வழி அனுப்பிச்சு விட வேண்டாமா? அதுவும் இல்லாம மாப்பிள்ள என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறேன், இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். இருந்தாலும் வழி அனுப்பிச்சு விடுறதான முறை. அது சரி மாப்பிள்ள, நீங்க இங்க இருந்தா கடையை யார் பாக்குறது? என்னத்த நீங்க புரியாம பேசுறீங்க? பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளி எல்லாம் ஃபாரின்ல எல்லாம் பிரான்ச் வச்சிருக்காங்க. எல்லா பிரான்ச்லயும் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன். ராணி, பைக் சாவி எடுத்துட்டு வா. அண்ணா, ம் ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னம்மா? பைக் சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்களேன். சரிம்மா. இந்தாங்க மாப்பிளக்கி. மாமா, மளிகை கடை பில் இந்த வாட்டி 16,250 வந்திருக்கு. நீங்களே இதில் 12,250 ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு சரக்கு வாங்கியிருக்கீங்களாமே, என்ன கணக்கு அது? என்னம்மா அவ்வளோ இப்படி கேட்டீங்க? வீட்டு கணக்கில் வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஏமாம்மா, ஹோட்டலுக்கு தான் தனியாக ஒரு பெரிய அமௌண்ட் ஒதுக்கி இருக்கோம்ல, நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வாங்கிக்க வேண்டியதானே? என்ன மாப்பிள்ள நீங்கள் என்ன இப்படி பிரித்து பார்க்குறீங்க? என்னைக்காவது நான் உங்களை பிரித்து பார்த்துருக்கேனா? நீங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்டா நான் உங்கள்கிட்ட பில்லு கேட்பேனா? உங்களை ஆசையாக வழி அனுப்பலாம் தானே இங்கே இருக்கேன். இப்படி பேசிட்டீங்களா மாப்பிள்ள? ஆரம்பிச்சிட்டிங்களா? விடுங்க. ராணி, அந்த ஹெல்மெட்டும் பேக்கும் எடுத்துட்டு வா. அண்ணா, கொஞ்சம் வாங்களேன். இதையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அதனால என்ன? மாப்பிள்ள ஹெல்மெட் இருந்தாங்க. பேக்கு. அம்மா, இன்னைக்கு இவன் வேலைக்கு போறான்ல, விபூதி வச்சு அனுப்புங்க. வா ஆகாஷ், சாமி கும்பிடலாம். நல்லா இருப்பா. நீ நல்லபடியா வேலையில சேர்ந்து மேலும் மேலும் முன்னுக்கு வரணும்பா. ராணி, ஆகாஷோட ஷூ எடுத்துட்டு வா. அண்ணா, வந்துட்டேன். இதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க. பரவாயில்லம்மா, விடுமா. மாப்பிள்ள யோ, ஷூவை கீழே போடு. ஏன் சரோஜா? ஏன் கீழே போடியா? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன்.
நான் அவகிட்ட வேலை சொன்னா அவ என்னவோ உன்கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்கா. இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம உன்கிட்டயே ஷூ கொடுத்து அனுப்புறாளா? என்ன சரோஜா, என் மாப்பிள்ள தானே, பரவாயில்ல விடு. அட ரோஷம் கட்ட மனுஷா, முதல்ல சாவி எடுத்துட்டு வந்தா சரி, அதுக்கப்புறம் பேக்கும் ஹெல்மெட்டும் எடுத்துட்டு வந்தா சரி, இப்ப ஷூ எடுத்துட்டு வந்து நிக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன் மனசுல? ஏய் வாடிங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவ? வேலைக்கு போகும்போது வாசல்ல நின்னு வழி அனுப்புறத விட்டுட்டு ஷூவை மாமா கிட்ட கொடுத்து அனுப்பிக்கா பாத்தியா? ஏய் வாடிங்க. பாரு, ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி வந்து நிக்கிறா. சரியான கல் நெஞ்சக்காரி. நேத்து கரண்ட் பில் அதிகமாகும்னு சொல்லி ஏசி ஆஃப் பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காகவே என் புருஷன் கிட்ட ஷூவை கொடுத்து அனுப்பியிருக்கா.